الحمد لله الذي نور قلوب المؤمنين بنور اليقين والإيمان وشرفهم فيه هدى للناس وبينات من الهدى والفرقان، ثم الصلاة والسلام على نبيه وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا صلى الله عليه وسلم: ساقي القوم آخرهم شربا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எல்லாம் அல்ல சுப்ஹானஹு தஆலாக்கே உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஜாமியாவின் தகுதிமிக்க முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், இன்னும் இந்த ஜாமியாவில் பேராசிரியராக இருக்கிற ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், இன்னும் எங்கள் ஜாமியாவின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற சிறப்புரையாற்ற இருக்கிற ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய ஹசரத் அவர்களுக்கும், நீடூர் நெய்வாசல் பாவா நகர் அங்கிருந்து வருகை தந்துள்ள ஆட்டோர்கள், சான்றோர்கள், ஜாமியாவின் நிர்வாகிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு பின்னால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி நாளை குறித்து பல விஷயங்களை சொல்லிருக்கிற ஹஜ்ரத்திற்கு நேரத்தை ஒதுக்கி ஒரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று இந்த அகிலம் எந்த தலைவரையும் கண்டதில்லை. அகிலம் கண்டிடாத ஒரு அற்புத தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குழந்தையாய் பெருமானார் இருந்தார்கள். நல்ல இளைஞராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நல்ல கணவராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள்.
நல்ல ஆன்மீக போதகராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஏன் ஒருபடி மேலோங்கி சொல்வதாக இருந்தால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சமூக தலைவராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அகிலம் கண்டிடாத ஒரு அற்புத தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் லெனின் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, புரட்சி என்றால் என்ன? எவ்வளவு பெரிய பாடம் தெரியுமா? புரட்சி என்றால் என்ன என்று லெனின் இடத்திலே கேட்கப்பட்டது. அதற்கு லெனின் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நாம் செய்ததை இனிமேல் செய்யாமல் தடுப்பவர்தான் புரட்சி. இதுவரைக்கும் இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படி இல்லாமல் இதற்கு மேல் புதிதாக மாற்றக்கூடிய ஆளுமை மிக்கவருக்கு தான் புரட்சி என்கிற வார்த்தை சொந்தம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சிக்கு வித்திட்டவர்கள். எழுச்சி நாயகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் தெரியுமா? எல்லா தலைவர்களும் கனவுதான் காணுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் புரட்சி தலைவர் தெரியுமா? புரட்சிக்கு வித்திட்டது ஏன் தெரியுமா? எல்லா தலைவர்களும் கனவு காண்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜமாக்கி காட்டினார்கள். 23 ஆண்டு காலங்கள். கிபி 570 பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். 25 வயதில் பெருமானாருக்கு திருமணம் நடக்கிறது. 40 வயதில் பெருமானாருக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. சரியாய் 23 ஆண்டு காலம் ஒரு சமூகத்தை பரிசுத்த சமூகமாக மாற்றிய பெருமை. 23 ஆண்டு காலத்தில் தினந்தோறும் மதைக்களில் சூடுகிற தெருக்கள் எல்லாம் விபச்சாரிகளாக இருந்த அந்த நகரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள். இதை எப்படி சுத்தப்படுத்துவது? ஒரு நல்ல சமூகமாக எப்படி மாற்றுவது? 23 ஆண்டு காலத்திற்குள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். அதனால் அவர்கள் புரட்சி தலைவராய் மாறினார்கள். எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு தானே மைக்கேல் ஹார்ட். அல்லாஹு அக்பர். மைக்கேல் ஹார்ட் கிறிஸ்துவத்திலேயே ஆகச்சிறந்த பேராசிரியர். மைக்கேல் ஹார்ட் The 100 என்கிற கிதாபை தொகுக்கிறார்கள். உலகம் முழுக்க அந்த கிதாபு பரவுகிறது. 100 தலைவர்களை மட்டும் அடக்கிய புத்தகம். 100 தலைவர்களை அடக்கிய புத்தகம். அதில் முதல் வரிசையை கொடுத்த பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உண்டு. ஏன்? அவர்களினுடைய தலைவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பின்னால் தான் வைத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுடைய தலைவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நீங்கள் பின்னால் தான் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் நீங்கள் முதலிடத்திலே வைத்திருக்கிறீர்களே, எப்படி? எதை கண்டு நீங்கள் வியந்து போனீர்கள்? வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் தோற்று போகிறது. மைக்கேல் ஹார்ட் எழுதிய அந்த 100 என்கிற நூலுக்கு முன்னாடி எதனால் நீங்கள் மைக்கேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? மைக்கேல் ஹார்ட் படிக்கிறார், பதில் கொடுக்கிறார்கள்.
23 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தை குறுகிய காலத்திற்குள் மாற்றிய தலைவர் 100 பேர்த்தில் பெருமானாரை தவிர நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை. அதனால்தான் நான் முதலிடத்தில் வைத்தேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும்? யாராவது யோசித்தது உண்டா? ஒரு தலைவர் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு தலைவன் நல்லவனாக இருந்தால்தான் தலைமைத்துவம் என்பது சீராக இருக்கும். தலைமைத்துவம் என்பது சீராக இருந்தால்தான் சமூக கட்டமைப்பு என்பது ரொம்ப துல்லியமாக இருக்கும் என்றார்கள் காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? பதவி நமக்கு கிடைக்கணும். பதவியை ஆசைப்படாதவர்கள் மனிதனாக இருக்கவே முடியாது இல்லையா? எல்லோரும் பதவியை விரும்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து பெருமானாரும் பதவியை கேட்டார்கள். ஆனால் நிறைய கிதாபுகளில் நுபுவத்திற்கு பின்னால் பதவி கொடுக்கப்பட்டது என்று எழுதுகிறார்கள். ஆனால் ஃபதஹு ஸமதில் எழுதுகிறார்கள், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆமினா அம்மா வயிற்றில் சுமக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாத காலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபியும் வந்து சுப செய்தி சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலேயும் 6வது மாதத்தில் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவில் தோன்றுகிறார்கள் அம்மா ஆமினா, உன் வயிற்றில் ஜெனிக்கிற குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக சுமந்துகள். காரணம் என்ன தெரியுமா? எல்லா பதவிகளுக்கும் சொந்தக்காரரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த குழந்தையை சுமந்து கொள் என்றார்கள் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப 6 மாத காலத்திலேயே நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக பெருமானாருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டு விட்டது. பதவி. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் பதவியை விரும்புகிறோம். அது ஒரு கிரீடம். ஆனால் நாம் நினைப்பதை போன்று வைரங்களால் வைரூடியங்களால் செதுக்கப்பட்ட கிரீடங்கள் அல்ல, முட்களால் தைக்கப்பட்ட கிரீடம். வலி அதிகம், பொறுப்புகளும் அதிகம். வலியும் அதிகமாக இருக்கிறேன். ஒரு பதவி என்றால் தலைமைத்துவம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல தலைவனாக நீங்கள் இருங்கள், அப்பொழுதுதான் தலைமைத்துவம் என்பது சீராக இருக்கும். எப்பொழுது தலைமைத்துவம் சீராக ஆகிறதோ சமூக கட்டமைப்பு ரொம்ப துல்லியமாக இருக்கும். இன்றைக்கு சமூக கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது. காரணம், தலைவர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மனிதர்களில் வாக்கல்ல. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மனிதனுடைய நாவிலிருந்து கக்கிய வார்த்தைகள் அல்ல, முடிந்த வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வால் சொல்லுகிற, அல்லாஹ்வினுடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை உஸ்வத்துன் ஹஸனா. எல்லோருக்கும் முன்மாதிரி. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? தலைவர் சரியாக இருந்தால் சமூக தலைமைத்துவம் சீராக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தட்டால் புட்டால் கோபக்காரனா இருக்கக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், சபுராக இருக்கணும். முதல் குவாலிஃபிகேஷன், முதல் தகுதி சபர், ஹலீம், பொறுமையாக இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஓடி விடுகிறார். நாயகமே, எனக்கு ஒரு உதவி வேண்டும், செய்வீர்களா? யாரு முன்னால யாரு உதவியை கேட்பது? உதவி என்று நினைத்தால் போதும், இந்த உலகத்திலேயே இல்லை லா என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தாத தலைவர் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை என்கிற வார்த்தைக்கு அகராதியில் கூட அதற்கு விளக்கம் இருக்கும். காரு நபியிடத்திலே இல்லை என்கிற வார்த்தைக்கே இடமில்லை. என்ன வேணும் கேள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்ட விதம் எப்படி தெரியுமா? தோல்ல துண்டு போட்டிருந்தார். அந்த துண்டு எடுத்து அப்படியே கழுத்துல போட்டாரு. ஒரு இருக்கிட்டு கேட்டார். கேட்ட விதம் ஒன்றுக்கா இல்லையா? துண்டு போட்டிருந்த தோல் துண்டை எடுத்து அப்படியே கழுத்துல போட்டாரு. போட்டு ஒரு இருக்கிட்டு, எனக்கு உதவி வேண்டும் நாயகமே என்றார்கள். இதே நம்ம தலைவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தலைவரா இருந்தா சட்டையால முன்னாள் அவர் பேசிய வார்த்தையை விட, குரலை விட 1 இன்ச்சு ஒரு வார்த்தை கூட பேசிட்டாவே அவன் இன்னைக்கு இருப்பானா இருக்க மாட்டானா கேள்விக்குறிதானே. நாளை அவர்களுக்கு முன்னால் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து இவருக்கு என்ன வேண்டுமோ கொடுத்து அனுப்புங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுகள் எழுதுகிறாங்க, காயம் ஏற்பட்டது. காயம் ஏற்பட்டா கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு தான் இருந்தார்கள். ஒரு தலைவன் என்பவன் ரொம்ப பொறுமையாளியாக இருக்க வேண்டும். துடிப்புள்ள தலைவராக இருந்தாலும் சில நேரங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அது சமூகத்திற்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவன் யார் தெரியுமா? இஹ்திலாத்துன் நாஸ், மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், தனியா இருக்கக்கூடாது. பெருமானார் திறந்த புத்தகம், யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம், யார் வேண்டுமானாலும் பெருமானாரின் வாழ்வை தன் வாழ்வாக எடுத்து நடக்கலாம். பெருமானாரின் வரலாறை புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பந்த போஸ்டும் இல்லை, எந்த பிளாக் கேட்ஸும் இல்லை. தலைவர் என்பதற்கான எந்த ஒரு பக்கபலத்தையும் வைத்துக் கொள்ளாமல் இருந்த ஒரே தலைவர் அகிலத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாய் கலந்தார்கள். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹு அக்பர். யார் அந்த உம்மு மஅபத்? அஜூஸன் கதீரத்துன், கேளுட்டு கிழவி. உம்மு மஅபத் கேளுட்டு கிழவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்திலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். படையோடு பெருமானார் புறப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 நபர்கள் செல்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைர், வழிகாட்டி அப்துல்லாஹ் இப்னு அல்கைத், 4 பேர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். யஸ்ரிபுக்கு முன்னால் ஒரு குடிசை. யாருடைய வீடு தெரியுமா? உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இஸ்லாத்தெல்லாம் ஏத்துக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு பசி, பெருமானாருக்கும் பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்கிறார்கள், சஅலஹா லஹ்மன் அவ் தம்ரன், ஏதாவது இறைச்சி அல்லது ஏதாவது பேரித்தபல துண்டுகள் வைத்திருக்கிறீர்களா, கொடுங்கள். ஒன்றும் இல்லை. உம்மு மஅபத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், எதுவும் இல்லை. அப்படியே ஓரத்துல ஒரு ஆடு நின்றுச்சு. அப்படியே பார்த்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, அந்த ஆட்டை கொடுங்க. உடனே உம்மு மஅபத் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த கிழட்டு கிழவி சொல்லுகிறார்,
அது மலடு ஆடு. அதுல போய் நீ எப்படி பாலை கறப்ப? உனக்கு என்ன லூசு பிடிச்சிருக்குதா? அது மலட்டு ஆடு, எப்படி பால் சுரக்கும்? அதெல்லாம் நாங்க ஓதி சுரக்க வைக்கிறோம் கூட அப்படின்னு சொன்ன உடனேயுமே உம்மு மஅபத் ரலியல்லாஹு கணித்து விட்டார்கள், இவர்கள் சாதாரண ஆள் அல்ல, இவர்கள் சாதாரண ஆள் அல்ல என்று கணித்து விட்டது அந்த கிழட்டுக்கிழமை. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே கொண்டு வராங்க பெருமானாரிடத்தில், ஆட்டை கொடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறக்கிறாங்க. அது அப்படியே அந்த கிழட்டு கிழவி உம்மு மஅபத் ரலியல்லாஹு அப்படியே வேடிக்கை பார்க்கிறாங்க. கிதாபுகள் வருது, கண்ணு கூட சிமிட்டல. கிழவிக்கும் வயசு கூட இருந்தா எப்படி இருக்கும்? அத கிழட்டு கிழவி. அந்த கிழட்டு கிழவி கண்ணு கூட என்ன செய்யல, மூடவே இல்லை, அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறக்கிறாங்க. பால் கறந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து உம்மு மஅபதை குடிக்க சொல்லுங்க. அடுத்தது பாலை கறக்கிறாங்க பெருமானார். அபூபக்கர் ரலியல்லாஹு பாலை கறக்கவில்லை. நன்காக கவனிக்க வேண்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு பாலை கறக்கவில்லை. ஏதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை கறக்கிறார்கள். அவர்கள் கறந்த உடனே அவர்கள் முதலில் குடிக்கவில்லை. கறந்து உம்மு மஅபதிடத்திலே கொடுங்கள். அடுத்து கறக்கிறார்கள், ஆமீர் இப்னு ஃபுவைர் இடத்திலே கொடுங்கள். அடுத்து கலக்கிறாங்க, அபூபக்கர் நீ குடி. அடுத்து கலந்து கொடுக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அகீத் குடி. எல்லாம் குடிக்கிறாங்க. கடைசியாய் பெருமானார் குடிக்கிறார்கள். அங்கே ஒரு பாடத்தையும் இந்த சமூகத்திற்கு போதிக்கிறார்கள். சாக்கியல் கௌமி ஆகினும் ஷுர்பன். ஒரு சமூகத்திற்கு புகட்டக்கூடியவர்கள் கடைசியில் தான் அருந்த வேண்டும். அப்ப அந்த உம்மு மஅபத் அப்படியே பார்க்குது, இதுல யார் தலைவர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவரா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களா? ஒரு பக்கத்தில் பார்த்தால் பெருமானார் தலைவராக தெரிகிறது, ஆனால் பால் அவங்க தான் கறக்கிறாங்க. தலைவர் என்றால் அவர்கள் தான் சுவைத்ததற்கு பின்னால் மற்றவர்கள் சுவைக்க வேண்டும். ஆனால் இவர் சுவைக்காமல் மற்றவரிடத்திலே கொடுக்க சொல்கிறார்கள். எப்படி தலைவராக இருக்க முடியும்? அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்கிறாங்க, இவங்க கறக்கிறாங்க. எப்படி பார்த்தீர்களா? இங்க தலைவர் யாரு என்று குழம்பி போகிற மக்கள். தனக்கென்று ஒரு அடையாளத்தை பெருமானார் வைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டுல கிளம்புனா கூட இங்க வர வரைக்கும் யாரு வராங்கன்னு துல்லியமா தெரிஞ்சிடும். அப்படிதானே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த பாடம், ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக எந்த தலைவன் கலந்திருக்கிறானோ அவன்தான் ஆகச் சிறந்த தலைவன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதையும் ஒன்று சொல்லுகிறேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பொதுவாகவே அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு குழந்தை பிறக்கிறது, அப்துல்லா என்று பெயர் வைக்க வேண்டும். அரபு உலகத்தில் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் தூக்கிட்டு வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரித்தம்பழத்தை மெண்டு ஊட்டி விடுவாங்க, அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஜம்சம் தண்ணி தேனெல்லாம் வைக்கிறோமா இல்லையா? அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெண்டு அவர்களுடைய உமிழ்நீர் கலந்த அந்த பேரித்தம்பழ துண்டை எடுத்து இந்த குழந்தைக்கு வைப்பார்கள். அப்படி ஒரு பழக்கம் உண்டு. வந்து நிற்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அறிவிக்கிறது ஹாதிமுர் ரசூல் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா, பெருமானாரினுடைய பிஏ. அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு வந்து குழந்தையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வெளியே நின்று கொண்டு அவர்கள் அடையாளமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தலைவர், சொன்ன ஆள் இல்லையா? வெளியெல்லாம் ஒட்டகம் நிக்குது, அதெல்லாம் போய் என்ன செய்யுங்க? அந்த ஒட்டகம் எல்லாம்
சதகாவின் ஒட்டகங்கள் என்று நீ என்ன பண்ண அடையாளத்தை போட வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னாலும் ஒரு சஹாபிகள் கூட மறுக்க மாட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட தலைவர் பார்த்தீர்களா? மக்களோடு மக்களாய் கலந்த தலைவரை இந்த அகிலம் கண்டதே இல்லை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலம் கண்டிடாத அற்புத தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்ல தலைவருக்கான குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? மஷூராக்கள் செய்ய வேண்டும். அவங்களா முடிவெடுத்து செய்யக்கூடாது. இது என்னுடைய வாக்கல்ல, ரசூலின் வாக்கு. அவர்களாக முடிவெடுக்க கூடாது. அகல் யுத்தம் நடக்கிறது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரிய ஒரு குழியை தோண்டலாம் நாயகமே. சரி என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் தான் அகல் யுத்தம் நடந்தது. குழிகள் தோண்டப்பட்டது. எதிரிகளால் வர முடியவில்லை. நல்ல யோசனை. பெருமானார் பாராட்டினார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கிற தலைவர் தான் ஆகச் சிறந்த தலைவர். இந்த அகிலத்தில் யாராவது அப்படி உண்டா? முடிவு எடுத்திருந்த தொண்டர்களுக்கே சொல்வது, பெருமானார் எல்லா நேரத்திலையும் தலைவராக இல்லை. எங்கே தலைவராக இருக்க வேண்டுமோ அங்கே தலைவராக இருந்தார்கள். எங்கே தொண்டனாக சீடனாக இருக்க வேண்டுமோ அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீடனாக தொண்டனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இந்த மூணு குவாலிஃபிகேஷனும் யாரிடத்தில் இருக்கிறதோ, ரொம்ப துல்லியமா யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தலைவனுக்கு தகுதி. தலைவனுக்கு எப்ப தகுதியாகிவிட்டானோ தலைமைத்துவத்திற்கும் அவன் தகுதி உள்ளவனாக ஆகிவிட்டான். தலைமைத்துவம் சரியாக இருந்தால்தான் சமூக கட்டமைப்பு என்பது ரொம்ப துல்லியமாக நேர்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தந்தல்.